சாதாரண வீட்டுல மோர் கட்டுறேன்னு சொன்னா சரி முதலாவது ஒரு பாத்திரம், பாத்திரத்துக்கு தகுந்தவாறு ஒரு மத்து, சரி மத்த கிடையாது அளவு கயிறு வேண்டும், இவ்வளவு அறக்கட்டளை பால் வேண்டும், உறைமோர் வேண்டும், இதை கடைவதற்கு ஒரு பெண்ணு வேண்டும். ஆனால் நம்ம கடலை இடுவதற்காக விறகையும் வீசற்கையும் வந்திருக்கோமே, என்ன செய்வது என்று திகைத்து இருக்கின்ற பொழுது தெய்வக்கல்ல பொறுத்து சொல்லுவான். என்ன சொல்றா தம்பி? என்ன முதல்ல பாத்திரத்தை சமைக்க வேண்டும். ஆமா, பாத்திரம் சொன்னா பரந்த கடல் இருக்கு பாருங்க, இந்த பரந்த கடலை ஆழி என்று சொல்லக்கூடிய கடலை ஒரு பாத்திரமாக சமைக்க வேண்டும். பாத்திரம் எப்பேற்பட்ட பாத்திரம்? பெரிய பாத்திரம் அல்லவா? அந்த பாத்திரத்துக்கு நம்ம வீட்டுல கிடைக்கக்கூடிய மத்த கொண்டு போட்டாங்க, கடலில் போட்டா மிதக்கும், குச்சி போல இருக்கும். அப்படி என்றால் மந்திரிகளின் வலையை மத்தாக போட்டினார். வாசி என்று சொல்லக்கூடிய பாட்டை கயிறாக பாவித்தார். சங்கனை சில்லாக சூரியனை குடையாவும் கொண்டு அசுமை ஒரு பக்கம் தேவர்கள் மரபுகள் நின்று இழுத்து கிடைந்த தனத்திலே நினைக்கிறது. தேவாமிர்தமானது கிடைக்கிறது. அந்த அமிர்தமானது யாருக்கு கிடைக்கின்றது? காரியத்திலே கல்லாயிருந்த அசுரங்கியிலே கிடைத்து விட்டது. இதை சேர்ந்து கிடைத்த தேவாதி தேவர்கள் என்ன செய்கிறார்கள்? பங்கமதம் கிடைக்காத காரணத்தினால் மாயினாகிய கண்ணனை மறந்து நினைக்கிறார். சரி, எப்படி நினைக்கிறேன் என்று பார்த்தால் கண்ணனே மணிவண்ணனே மணிவண்ணனே மணிவண்ணனே